ஏசுண்டத்தும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் அற்ப விசுவாசிகளா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. And he said unto them, Why are ye fearful, O ye of little faith? Then he arose and rebuked the winds and the sea, and there was a great calm. Matthew chapter 8 verse 26. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் எழுந்திருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, சீஷர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு அதட்டினார். பின்பு அவங்களை கடிந்து கொண்டு காற்றிலையும் கடலையும் அவர் வார்த்தையினாலே அதட்டினார். அங்க எல்லாம் அடங்கி போய் ஒரு அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் என்ன மாதிரியான விசுவாசிகளா இருக்கிறோம்? அற்ப விசுவாசிகளா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் நம்மை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். இதை கேட்கிற அநேகர் ஒரு இன்டர்னலா உள்ள கோபமே வரலாம். என்ன பிரதர் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவரும் சேர்ந்து டிராவல் பண்றாரு. இன்னும் சொல்ல போனால் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம், ஊழியங்களை தாங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்னைய பார்த்து அற்ப விசுவாசிகளா அப்படின்னு எப்படி கேட்க முடியும் அப்படின்னு நம்மளுக்குள்ள சில கேள்விகள் எழும்பலாம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை யாரை பார்த்து சொன்னாரு? ஜனக்கூட்டத்தை பார்த்து சொன்னாரா? கிடையாது. சீஷர்களும் அவரும் தான் படகுல போறாங்க. அப்பந்தான் சொல்றாரு சீஷர்களை பார்த்து. இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்க? இயேசு கிறிஸ்துவுக்காக, அவரை பின்தொடர்வதற்காக தங்களுடைய சொந்தங்களையும் தங்களுக்கு இருந்த எல்லா ஆஸ்தி, வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு, தாங்க பார்க்கிற தொழிலையும் விட்டுட்டு இவரை பின்பற்றி வந்தவங்க. நம்ம கொஞ்சம் அந்த நாட்களை குறித்து யோசிச்சு பார்க்கணும். ஜீசஸ் ஒரு ஃபேமஸான பர்சன் கிடையாது, ஒரு சக்சஸ்ஃபுல் ஊழியக்காரன் கிடையாது. எங்க போனாலும் ஏதோ புரியாத காரியத்தை பேசுறாரு. இவ்வளவு நாளும் ட்ரெடிஷனா போயிட்டு இருக்கு, அதுக்கு மாறா பேசுறாரு. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத மனிதர். இன்னும் ஃபேஸ் ஃபேமஸ் ஆகல. தாங்க இவரை பின்பற்றி போனால் தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா, தங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்குமா, இது எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அவரையும் அவர் வார்த்தையும் நம்பி பின்னாடி போன இந்த சீஷர்களை பார்த்தா சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. இது நம்ம டக்குன்னு யோசித்து பார்த்தா இது அவர் சொன்னது தவறுதான். ஆனா எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு? அவங்க பயப்படுற சூழ்நிலையில அவங்களை பார்த்து சொல்றாரு. நம்ம கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை யோசித்து பார்த்தா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா? படகு அமிழத்தக்கதாய் அலை வந்தது அப்படின்னு. அப்படியானா ஒரு படகுல போயிட்டு இருக்கோம், படகை மூழ்கடிக்கிற மாதிரி அலை வருது. இவரோட கருத்துப்படி அப்படின்னா உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்கணும். ஓ, அலை பெருசா வருதா, ஜாலியா இருக்கு, படகு ஜம்ப் பண்ணுதா இப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அவங்களை திட்டி இருக்க மாட்டாரு. என கண்மானவர்களே, இவங்களுக்கு இந்த கதினா இன்னைக்கு எல்லா விதத்திலும் சேஃப் சோன்ல இருக்கும். தேவன் நடத்துகிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார், அநேக காரியங்கள்னாலே நம்மை போஷித்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் நம்முடைய இலக்கு என்ன, நான் எங்க போயிட்டு இருக்கேன், அழைச்சது யாரு, அவர் எப்படிப்பட்ட, இதெல்லாம் தெரிஞ்சும் நாம இன்னைக்கு அநேக காரியத்துல சில தடங்கள் வரும்போது, சில தாமதங்கள் ஏற்படும் போது, சில சூழ்நிலைகள் எழும்பும் போது பயப்படுறோமே. நம்ம வெளியில சொல்லலாம், ஓ எனக்கு பயம் கிடையாது, தேவன் என்னை நடத்துவாரு, தேவன் என்னை பிரச்சனையில இருந்து விடுவிப்பார் அப்படின்னு வெளியில சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரியும் பிரதர், தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு, ஆண்டவர் செய்வாருன்னு தெரியும். இருந்தாலும் மனுஷனா சில பயம் இருக்கு பாத்தீங்களா உள்ள, அது இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, அப்படியானா நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஒருவேளை இந்த சீஷர்கள் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? காத்து வரலாம், புயல் வரலாம், என் கூட இருக்கிறவரு என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆவாது அப்படின்னு அவங்களும் பக்கத்துல படுத்து தூங்கி இருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. நான் இந்த நாட்களில் எனக்கு எதிராக சூழ்நிலை வரும்போது பயப்படுகிறேனா? அல்லது நான் போகிற என்னுடைய வாழ்க்கை படகுலே இயேசு இருக்கிறார், அவர் இருக்கிறப்போ எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது,
என் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி பிரச்சனை எழும்பலாம், ஆனால் புரட்டி போட முடியாது அப்படின்ற என்னைக்கு எண்ணம் விசுவாசம் நமக்கு வருகிறதோ அப்போ நம்ம பயப்பட மாட்டோம். நம்ம எப்போ பயப்படாம சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாம தேவன் கூட இருக்கிறாருன்னு தைரியத்தில் இருக்கோமோ காரியங்களை தேவன் பார்த்து கொள்ளுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களோடு வருகிறீர், எங்களை நடத்துகிறீர், அந்த மேலான கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் நாங்க இந்த காரியத்தை மறந்து போய்விடாமல் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்துல சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், ஆனாலும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறீர் அப்படின்ற விசுவாசத்திலே நாங்கள் ஓட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.